ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானு மதுரை மெடிக்கல் காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் ஆஃப் த பேசிக் சப்ஜெக்ட் ஆஃப் எம்பிபிஎஸ். ஆனால் நிறையா பேருக்கு இது பயங்கர நைட்மேராக இருக்குது. அதுதான் மெடிசன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெடிசன் அப்படிங்கிற ஒரு வாஸ்டான சப்ஜெக்டை எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எதில் படிக்கிறது அண்ட் எப்போ படிக்கிறது. அண்ட் நிறையா பேருக்கு ப்ரெப்லாடர் படிக்கிறதா இல்லை மேரோ படிக்கிறதாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அப்புறம் ப்ராக்டிகல்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் நிறையா பேருக்கு தியரி எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு இந்த எல்லா டவுட்ஸையும் ஒரே வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் சேவ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்கள் எதில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணிவிட்டு ரேண்டமாக நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறது. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் மெடிசனை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அண்ட் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் டங் ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறது? மெடிசன் எடுத்துக்கிட்டாலே அது ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட். ஒரு கடல் மாதிரி ரொம்ப ஆழமாக தோண்ட உள்ளே போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு ஒரு பாத்து இருக்க மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா, எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸ்டிக்கிங் டு பேசிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மெடிசன். நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் தான் உங்களால் பில்டிங்ஸ் கட்ட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். அந்த கியூ பேங்க்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டடாக இருக்குது, எதில் ஹை வெயிட்டேஜ் இருக்குது, எதில் லோ வெயிட்டேஜ் இருக்குது, எதில் கொஸ்டின்ஸே கேட்கல அப்படின்னு பாருங்கள். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஸ்டின் பேங்க் எடுத்து வச்சுட்டு அதில் அட்லீஸ்ட் ஒன் டைம் ரிப்பீட்டட் வரைக்குமாதிரி நீங்கள் படிக்க தான் செய்யணும். ஏன்னா ஏற்கனவே மெடிசனுங்கிறது பெரிய சப்ஜெக்ட். அதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் டைம் ரீட் வரைக்கும் நீங்கள் படித்தா தான் ஒரு 50 to 60% ஆஃப் மெடிசனை நீங்கள் படித்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். வெறும் நான் 2 டைம் வரைக்கும் தான் படிப்பேன் இல்லை 3 டைம் வரைக்கும் தான் படிப்பீங்கன்னா நீங்கள் ரொம்ப உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டடி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வேணாலும் வரலாம். அது நம்ம டாப்பிக்கில் தான் இருக்கும். ஏற்கனவே கேட்ட கொஸ்டினாக தான் இருக்கணும், அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ இந்த அட்லீஸ்ட் ஒன் டைம் வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கொஸ்டின் பேங்க் ஃபாலோ பண்ணுறது ஒரு பயங்கர யூஸ்ஃபுல் டூல். ஏன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் நான் இந்த லெசனில் இதெல்லாம் படிப்பேன், இந்த லெசனில் இதெல்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இந்த கியூ பேங்க் உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராக்டிகல்ஸ்க்கு என்ன படிக்கணும்? வெயிட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட லேட்டர் பார்ட்டில் நான் ப்ராக்டிகல்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு அதை எங்கே படிக்கணும் அப்படின்னு தெரியறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெடிசன் அப்படிங்கிறது ஏற்கனவே வேஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லியாச்சா, அதில் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த புக்கை எடுத்து படிக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் இயரே முடிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன புக்கை படிக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். எல்லா புக்ஸையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ நிறையா பேரால் ஃபாலோ பண்ணுற சில புக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு புக்ஸ்க்கும் சில ரேங்கிங் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அந்த ரேங்க் எது பேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த புக் படிக்க எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகுது, அந்த புக்லேருந்து நமக்கு எவ்வளோ நாலேஜ் வருது, அந்த புக்லேருந்து நம்மளால் எவ்வளோ ரீட்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிற இந்த 3 இதை வச்சு நம்ம அந்த புக்ஸை ரேங்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாரிசன். எம்பிபிஎஸ் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஹாரிசன் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் 99.9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாரிசன் படிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஹாரிசன் அப்படிங்கிற ஒரு புக்கே வெரி காம்ப்ளெக்ஸ் புக். ஏற்கனவே வால்யூமும் ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் இருக்க டேர்ம்ஸும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குமா, நமக்கு ஃபஸ்ட்டு ரீடில் ஒன்றுமே புரியாத மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம அதை படிக்கிறதே கிடையாது. மோஸ்ட்டாக ஹாரிசன் அப்படிங்கிற புக் யூஜிஸில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த புக்ஸ் மெயினாக பிஜி ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். மெடிசன் தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஹாரிசன் படிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹாரிசன் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நீங்கள் ஃபைனல் இயரில் டைம் நமக்கு ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். அப்போ உட்காந்து ஹாரிசன் ஃபஸ்ட் ரீட் படிச்சுட்டு இருந்தோன்னா நம்ம ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம் படித்து கொஞ்சம் சாப்டர்ஸ் தான் முடித்த மாதிரி இருக்கும். சரி, இந்த புக்கை ரேங்க் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நாலேஜ். இந்த புக்கில் இருக்க மாதிரி நாலேஜ் வேறு எதுலேயுமே இருக்காது. இந்த புக் தான் ஒன் ஆஃப் த கோட்டட் புக் ஆஃப் மெடிசன். அதனால் நாலேஜ் அப்படிங்கிற விதத்தில் எங்கேயுமே காம்ப்ரமைஸே இருக்காது. அடுத்து ரீட்டைனிங். இங்கே தான் ஒரு பெரிய ட்ராபேக். இந்த புக்கோட வால்யூம் ரொம்ப ஹியூஜாக இருக்கனால இதோட ரீட்டைனிங் கெப்பாசிட்டி ரொம்பவே லோவாக தான் இருக்கும். அடுத்து டைம் கன்சியூமிங்குமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃபியூ பேஜஸ் நீங்கள் படிக்கவே ஃபியூ ஹார்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இந்த புக்கை நம்ம குட்டில் தான் ரேங்க் பண்ணுறோம். இது ஒரு டிஸ்க்ளைமர். இது யூஜி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறத வச்சு தான் நான் ரேங்க் பண்ணுறேன். மற்றபடி ஹாரிசன் தான் ஒன் ஆஃப் த கோட்டட் புக். அடுத்து
ஹட்சின்சனும் கிட்டத்தட்ட ஹாரிசன் மாதிரியே தான், அதனால் அதே ரேங்க்லேயும் நம்ம கொடுத்துடலாம். அடுத்து டேவிட்சனும் என்னப்பா ஹட்சின்சன் மாதிரியே தான் இருக்கும், அதுவும் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், படிக்கவே முடியாது, இதெல்லாம் ஏன்டா படிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா சீனியர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிளைண்டாக சீனியர்ஸோட பேச நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் சொல்லி டேவிட்சன் படிக்காமல் இருந்தேன். ஆனால் என்னோடய ஃபைனல் இயரில் சில ஃபியூ சாப்டர்ஸ் வந்து நான் டேவிட்சனில் படிக்கலாம், ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டேவிட்சனில் படித்தேன். ஆக்சுவலி டேவிட்சன் வந்து ஒரு ரொம்பவே நல்ல புக் தான். ஏன்னா அது நீங்கள் படிக்க ஒரு மாதிரி நல்ல ஃப்ளோ கிடச்சிச்சு, ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சில டேர்ம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, ரீடைனிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, டைம் கன்சியூமிங்கும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு நாலேஜ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹாரிசனை படிக்க முடியலனா அந்த ஹாரிசனோட மினி வெர்ஷன் தான் டேவிட்சன். அந்த டேவிட்சனை வந்து நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் படிக்க முடிஞ்சுன்னா வெல் அண்ட் குட், நீங்கள் அதை கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த புக்குக்கு நம்ம ரேங்க் என்ன கொடுக்கலாம்னா வெரி குட் புக். ஏன்னா வால்யூமும் கம்மி, ரீடைனிங் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அண்ட் டைம் கன்சியூமிங் கொஞ்சம் அதிகம். அதனால தான் நம்ம வெரி குட் கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். நமக்கு ரொம்பவே டைம் கம்மியாக இருக்குது, எக்ஸாம்ஸ் ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ வந்து டேவிட்சன் படிக்கிறது தப்பு. நீங்கள் ஃபைனல் இயரோட ஸ்டார்டிங்கில் 3rd இயர்லேயே நீங்கள் மெடிசன் படிக்கிற ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா அப்போ டேவிட்சன் எடுத்திங்கன்னா அது தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு டைமும் நிறையா இருக்குது, அப்போ நீங்கள் நாலேஜ் சூப்பராக கேதர் பண்ணலாம். அடுத்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு புக்கு அர்ச்சித் பலூர். ஏன்னா நிறையா பேர் வந்து ஹாரிசனும் படிக்க மாட்டாங்க, டேவிட்சனும் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டேவிட்சனும் படிக்க மாட்டோம். அப்போது அதுக்கு போகாமல் வேறு என்ன அடுத்த புக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சித் பலூர் வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல புக் தான். நானும் என்னோடய RS CBS எல்லாமே வந்து அர்ச்சித் பலூர் தான் படித்தேன். அது வந்து என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் கொஞ்சம் பேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலே அதோட ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, ஏன் சில நேரத்தில் மைக்ரோபயாலஜி கூட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டா அதோட டாப் டு பாட்டம் வந்து ஹோலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜுக்கு வந்து இது உண்மையிலே நல்ல புக். ஆனால் ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிற போது தான் கொஞ்சம் டவுட் ஆகும். ஏன்னா நீங்கள் நிறைய படிச்சுட்டே இருப்பீங்க, அதில் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணலாம். ரீட்டைனே பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இதோட டேர்ம்ஸும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது, பேசிக் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக பேஜஸை ஃப்ளிப் பண்ணி படிச்சுட்டே இருக்கலாம். இந்த புக்கு அந்த நாலேஜ், ரீட்டைனிங் கெப்பாசிட்டி, டைம் கன்சியூமிங் அதை வச்சு நம்ம போட்டுக்கு போகிற ரேங்க் அண்ட் வெரி குட் புக். இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து குண்டு அப்படிங்கிற புக் வந்து நான் வந்து பர்சனலாக படித்தது கிடையாது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் நிறையா பேர் படித்ததை வச்சு கேட்டபடி குண்டு அப்படிங்கிற புக்கும் ஆக்சுவலி இஸ் எ டீசென்ட் புக். ஏன்னா அதோட டைம் கன்சியூமிங் ரொம்ப லோவாக தான் இருக்கும், காம்ப்ளெக்ஸான வேர்டிங்ஸ் பயங்கரமாக இருக்காது, அண்ட் வால்யூமும் ரொம்ப சின்னது. அதனால் இதையும் நம்ம ஒரு குட் டு வெரி குட் அந்த ரேஞ்சில் வந்து ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு புக் மணிப்பால் மேனுவல் ஆஃப் மெடிசன். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக தூக்கி கோட்டில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியுது. ஆனால் கண்டிப்பாக அது கோட்டட் புக் கிடையாது. மணிப்பால் அப்படிங்கிறது ஒரு லைஃப் சேவர் ஆஃப் மெனி MBBS ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறையா பேர் என்னையும் சேர்த்து தான் கடைசி வரைக்கும் மெடிசன் வந்து நம்ம படித்து முடிக்கவே முடியாது. அப்போது நிறையா டாபிக்ஸ் நமக்கு பெண்டிங்கில் இருக்கலாம், ஐயோ நம்ம மெடிசன் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வழியே இல்லாமல் திரும்பி பார்க்கும்போது தான் அங்கேருந்து நமக்கு மணிப்பால் வந்து கை தர மாதிரி இருக்கும். அப்போது மணிப்பால் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு, ஏதோ அந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு மணிப்பால் யூஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மணிப்பால் தான் எடுத்து வச்சு படிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் நாலேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மணிப்பால் வந்து அப்படி நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் கன்சியூமிங் ரொம்ப கம்மி அண்ட் ரீட்டைனிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகம். ஆனால் நாலேஜ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மற்ற புக்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கான இடத்துலேருந்து ஆரம்பித்து காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டாபிக் வந்து சொல்லுவாங்க. ஆனால் மணிப்பாலில் வந்து பேசிக்கில் ஆரம்பித்து பேசிக்லேயே முடிச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து ஏதோ ஒரு 2 பாயிண்ட் தெரிஞ்சுட்டு போகணும், கடைசியில் எக்ஸாமில் படிக்கவே முடியல, ஒரு 4 to 5 சாப்டர்ஸ் நம்ம படிக்கவே இல்லை, வேறு எதில் படிக்கிறது, கடைசி நேரத்தில் உட்காந்து இந்த பெரிய புக்ஸ்லாம் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் மணிப்பால் வேணால் எடுத்து படிக்கலாம். ஆனால் தயவுசெய்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் மணிப்பால் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே மணிப்பால் படித்தா ஈஸியாக உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் உங்களோட நாலேஜ் ஆஸ்பெக்டில் ரொம்பவே லேகிங் பிஹைண்டாக இருப்பீங்க. ஸோ எடுத்தோடனே மணிப்பால் ட்ரை பண்ணாதீங்க, மற்ற புக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு வேறு டைம் இல்லைனா மணிப்பால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு என்ன படிக்கிறது அண்ட் எதில் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசிக் தெரிஞ்சிருச்சு. இப்போது நான் அப்போ சொன்னேன்ல ப்ராக்டிகல்ஸ் பற்றி சொல்கிறேன்னு, இப்போது ப்ராக்டிகல்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிகல்ஸ்க்கு மேஜராக 2 புக் தான் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து அழகப்பன், இன்னொன்று வந்து குண்டு. இந்த 2 புக்குமே வந்து சூப்பர் புக்ஸ். குண்டுவோட அழகப்பன் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்குது. சரி, நான் இப்போ ப்ராக்டிகல்ஸ் படிக்க போகிறேன். ப்ராக்டிகல்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு 4 சிஸ்டம் இருக்குது. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்டமன் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த 4 சிஸ்டமில் ஒரு சிஸ்டமுக்கும் ஃபஸ்ட்டு என்னென்ன கேசஸ் இருக்குதுன்னு எழுதுங்க. இப்போது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எடுத்துகிட்டா MSMR, ASAR இந்த மாதிரி இருக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராங்கியடைட்டிஸ், ப்ராங்கைட்டிஸ், ஃபைப்ரோசிஸ், ஃபைப்ரோ கேவிட்டி, ப்ளூரல் எஃப்யூஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் இருக்கலாம்.
அப்டமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎல்டி, அசைட்டஸ் இந்த மாதிரி கேசஸ் இருக்கலாம். அண்ட் சிஎன்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் தான் பேசிக்கான கேஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் என்னென்ன கேஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் அட் அ டைம். இப்போது ஒரு சிஸ்டம் சிவிஎஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 1 week to 10 days வந்து டைம் கொடுங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் சிவிஎஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹிஸ்ட்ரி டேக்கிங். நமக்கு செகண்ட் இயர்லேருந்தே நமக்கு ஹிஸ்ட்ரி டேக்கிங் தான் சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் அண்ட் ஃபோக்கஸ்டாக படிச்சிருக்கவும் மாட்டோம். இப்போ ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லைங்கிற போது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் படிக்கவே ஆரம்பிப்போம். ஸோ தட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸில் வந்து என்னென்ன ஹிஸ்ட்ரி கேட்குறோம், அதை ஏன் கேட்குறோம், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக படிங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தெளிவாக ஒரு கொஸ்டினுக்கு ஏன் நீங்கள் கேட்டு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லைஃப்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி டேக்கிங் ஃபுல்லாக படித்து அதை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ஆரம்பிப்பீங்களா. ஒவ்வொரு ஜென்ரல் எக்ஸாமினேஷன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஷார்ட் கேஸஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேஷண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜென்ரல் எக்ஸாமினேஷன்லேருந்து ஆரம்பிப்பீங்க. உங்களோட வெறும் எக்ஸாமினேஷன் ஸ்கில்ஸை வச்சு தான் நீங்கள் அந்த என்ன டிசீஸ்னே டயக்னோஸ் பண்ண போகிறீங்க. அதனால் ஜென்ரல் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்பவே லேஸாக எடுத்துக்காதீங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் வைட்டல்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்க்கவே மாட்டாங்க. சும்மா அப்படியே 72 நார்மல் ரேஞ்சே போட்டுருவோம். ஆனால் வைட்டல்ஸும் பார்க்குறது ரொம்பவே பேசிக்கானது. வைட்டல்ஸ் பார்த்து பழகுங்க. அப்பர் லிம் அண்ட் லோயர் லிம் பிபி ரெண்டுமே எடுத்து பழகிருங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் புக்கில் ஒரு பேசிக்காக ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ சிவிஎஸ் நம்ம படிக்கிறோம். அந்த சிஸ்டமை இது எப்படி எக்ஸாமின் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷனில் என்ன பார்ப்போம், எப்படி பார்ப்போம், அண்ட் பால்பேஷனில் என்ன பார்ப்போம், அதை எப்படி பார்க்குறது, அப்புறம் பெர்கஷன் அண்ட் ஆஸ்கல்டேஷன் இதெல்லாம் எப்படி செய்கிறது அண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வார்ட் போஸ்டிங்ஸில் போய் அதை பேஷண்ட்ஸ் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது தான். நீங்கள் படித்ததை ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் வார்ட் போஸ்டிங் வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஏன்னா வார்ட் போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஏன்னா நீங்கள் உங்களோட சீஃப்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஜிஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்படியெல்லாம் படிச்சுட்டே இருப்பீங்களா. நீங்கள் போஸ்டிங்ஸ் போகிறதுக்கப்புறம் நடுவில் பிரேக் இருக்கும், இல்லை சில டைம் வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து டிஸ்கஸ் அமாங் யுவர் செல்ஃப். ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் யூனிட்டில் சில பாயிண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை அவங்க சீஃப் சொல்லியிருக்கலாம், அவங்க சீஃப் சொல்லாத உங்கள் சீஃப் சொல்லியிருக்கலாம். அதனால் 2 பேர் இருந்து நாலேஜையும் நீங்கள் கெயின் பண்ணுறதுனால இன்னுமே நீங்கள் அந்த கேஸில் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தன் ஆவீங்க. அதனால் உங்களுக்கு ஒன்று தெரியலையா, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு எதாவது தெரியலனா அவங்கள்ட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி 2 பேரும் நீங்கள் மியூச்சுவலாக நீங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணால் தான் 2 பேரோட கான்செப்ட்ஸுமே வந்து பில்ட் ஆகும். 2 பேரோட கான்செப்ட்ஸுமே வந்து அப்போ தான் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். வார்ட் போஸ்டிங்ஸ் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேசஸ் உங்களால் பார்க்க முடியுதோ அவ்வளோ கேசஸ் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ கேசஸ் டிஃப்ரெண்ட் கேசஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மேலேயே கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகவே தேவையில்லை. ஐயோ நாளைக்கு நமக்கு என்ன கேஸ் வரும், என்ன சிஸ்டம் வரும், நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செல்ஃப் டவுட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் முன்னாடி நாள் வரும். நீங்கள் முன்னாடியே ஏகப்பட்ட கேசஸ் பார்த்துட்டிங்கன்னா எந்த கேஸ் வந்தாலும் நம்ம பார்த்துடலாம். லைட்டாக பயம் இருக்க தான் செய்யும், ஆனால் ரொம்பவே பயந்துட்டு ரொம்பவே ஆன்சைட்டியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஈஸியாக போய் அவங்க ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட்டு, மேரோ வெர்சஸ் ப்ரெப் லேடர் எந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறது. எல்லாருமே வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நிறையா பேர் நம்மள வந்து புக்ஸே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒன்லி வீடியோ லெக்சர்ஸ் வச்சு பேசிவாக லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே போய் நம்ம எக்ஸாமில் எழுதிட்டு இருக்கோம். ஆனால் மெடிசன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுமாலுமே அதுவுமே ஒரு ஹியூஜ் டாஸ்க். ஏன்னா இப்போ மேரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 200+ வீடியோஸ் இருக்கும். ப்ரெப் லேடர்லேயும் வீடியோஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மேரோ கம்பேர் பண்ணால் ப்ரெப் லேடர் வீடியோஸ் வந்து கம்மி தான். இப்போ மேரோ அண்ட் ப்ரெப் லேடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்குமே ப்ரோஸும் இருக்கும், 2க்குமே கான்ஸும் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து மெடிசனில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து கடைசி வீடியோ வரைக்கும் பார்ப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெறும் மெடிசன் மட்டும்தான் படிப்பீங்க. இப்போ மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற உங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா மெடிசன் இஸ் வாஸ்ட். யாராலையும் வந்து மெடிசனை கம்ப்ளீட்டாக முடிக்கவே முடியாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் எப்போ வீடியோஸ் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் சில டாபிக்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்குன்னா அது வீடியோஸ் பார்க்கலாம். அதை விட்டுட்டு எல்லா வீடியோஸும் நான் வந்து ஃபைனல் இயர் இன்னும் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2 months தான் இருக்குது, அப்போ உட்காந்து எல்லா வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்களால் மற்ற சப்ஜெக்ட்டில் இப்போ கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. இதே நீங்கள் 3rd year ஆர் 4th year ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களோட டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வெறும் மெடிசன் மட்டும் படிக்காமல் மற்ற சப்ஜெக்ட்ஸும் படிச்சுட்டு மிச்சம் இருக்க டைமில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா வெல் அண்ட் குட். அதை நான் வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனால் வேறு டைமே இல்லை, ஃபுல்லாக மெடிசன் மட்டும் தான் நான் படிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதுதான் தப்பு. ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறதுன்னு பார்த்தோம், அடுத்து எங்கே படிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ் எடுத்து வச்சு படிக்கவே படிக்காதீங்க. ஒரு சாப்டரில் ஒரு 17 எஸ்ஸே இருக்குது. அந்த 17 எஸ்ஸே இருக்கிற கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு எடுத்து படிப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 எஸ்ஸே தாண்டி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ட்ரெயின் ஆகிடுவீங்க. இதே ஒரு சாப்டரில் வந்து சும்மா ஒரு 10 ஷார்ட் நோட்ஸ் தான் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஷார்ட் நோட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அப்பாடா நம்ம ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு மொமெண்டம் வரும். அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த நாள் நீங்கள் படிச்சுட்டே போகலாம். எடுத்தோடனே பெரிய காம்ப்ளெக்ஸ் டாப்பிக்கில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக தான் இருக்கும். மோட்டிவேஷன் ரொம்பவே அடி வாங்கும். சரி, கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுக்கு நான் தனியாக அது வீடியோ அப்லோட் பண்ணால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எப்போ படிக்கிறது? மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ அந்த வீடியோ முடிச்சு கூட படிக்க ஆரம்பிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் உங்களோட போஸ்டிங் டைமில் வந்து நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணணும். போஸ்டிங் டைமில் ஒரு 60 to 70% ஆஃப் டைம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணவும், மிச்ச 30 to 40% ஆஃப் டைம் வந்து நீங்கள் தியரிக்கும் அலோகேட் பண்ணிங்கன்னா எங்களோட கிளினிக்கல் போஸ்டிங் டைம்லேயும் மெடிசன் அப்படிங்கிற ஹியூஜ் சங்கில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற போஸ்டிங்ஸில் அப்பப்போ டைம் இருக்கப்போ மிச்ச பேக்லாக்ஸை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மெடிசனில் A to Z என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கிறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சர்ஜரி, OG, பீடியாட்ரிக்ஸ், ENT, ஆஃப்தால் எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட்ஸ்க்கும் தனித்தனியாக வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபைனல் இயர் MBBS படிக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.